எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஆக்சஸ் லிஸ்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் பற்றின டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இல்லை உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சஸ் லிஸ்ட்டே நம்ம 2 டைப் சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட், இன்னொன்று எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம 1 to 99 வரைக்கும் இருக்கிற நம்பர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் வந்து 100லேருந்து 199 வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு பாக்கெட் ஃபில்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த சோர்ஸ் ஐபி அட்ரஸை வச்சு மட்டும்தான். சோர்ஸ் அட்ரஸ் அதோட ஒயில் கார்டு மாஸ்க்கை வச்சு தான். ஸோ எப்போதுமே ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது இட் should be applied close to the destinations அப்படின்னு சொல்லுவோம். எதனால டெஸ்டினேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம சோர்ஸ் ஐபியை வச்சு தான் ஃபில்டர் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணல. ஸோ இப்படி மட்டும் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ரவுட்ரு 1 3 1 2 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ ரவுட்ரு 5 3 1 2 4 இப்படி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்கில் ஏரியா 0 ஓஎஸ்பிஎஃப்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் வந்து சோர்ஸ் அட்ரஸ் வச்சு தான் ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ரவுட்ரு 5 வந்து ரவுட்ரு 4 ரீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். பட் அந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை வந்துட்டு நியர்பையில் கான்ஃபிகர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், சோர்ஸ் அட்ரஸை மட்டும் தான் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ ரவுட்ரு 5 இங்கே ரீச் பண்ணாமல் ஃபில்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் இங்கே சொல்லணும். பட் நான் இதை வந்து டெஸ்டினேஷன் கிட்ட சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ரவுட்ரு 4 போய் தான் ரவுட்ரு 5 சொன்னால் கரெக்டாக இருக்கும். இதுவே நான் ரவுட்ரு 3 சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவோம், ரவுட்ரு 5லேருந்து எந்த பாக்கெட் வந்தாலும் ஃபில்டர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ ரவுட்ரு வந்து 1ஐயோ 2ஐயோ எதையுமே ரீச் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு என்ன தேவைன்னா ரவுட்ரு 4 மட்டும்தான் ரீச் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, டெஸ்டினேஷன் அட்ரஸ் பக்கத்தில் போய் தான் கொடுக்கணும், க்ளோஸ் டு த டெஸ்டினேஷன். அப்போ ரவுட்ரு இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 1/0 ரவுட்ரு 4 போய் அங்கே அப்ளை பண்ணாதான் மற்ற எல்லாரையும் ரீச் பண்ண முடியும், இதை மட்டும் ரீச் பண்ண முடியாது. பட் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன்னா இவங்களையுமே ரீச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ரவுட்ரு 5ல் வந்துட்டு ஷோ ஐபி ரூட். ஓகே, ரைட். ஸோ இப்போ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ரவுட்ரு 5 இது என்னோட டேரக்ட் லூபேக் இன்டர்ஃபேஸ், அண்ட் இது வந்து ரவுட்ரு 4ஓட லூபேக் இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்ரு 1ஓட லூபேக்கும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரவுட்ரு 5லேருந்து ரவுட்ரு 4 ரீச் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரவுட்டர் பிங் 192.168.4.1. ஓகே, சோர்ஸ் லூபேக் வந்து 0 வேணாம். 0 வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லூபேக் 0 வந்து 5.5.5.5. ஸோ இதுதான் வந்து லூபேக் 0. ஸோ நம்ம வந்து லூபேக் 1 2 3லேருந்து பிங் பண்ணுவோம். ஸோ லூபேக் 1. ஸோ எனக்கு வந்து இங்கே பிங் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ நான் எனக்கு என்னென்னா, இந்த லூபேக் இன்டர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய பாக்கெட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணணும். நான் அந்த லூபேக் இன்டர்ஃபேஸ்லேருந்து ரவுட்ரு 4 நான் ரீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், டெஸ்டினேஷனில் போய் தான் கான்ஃபிகர் பண்ணணும், நியர் டு டெஸ்டினேஷன். ஸோ நான் ரவுட்ரு 4ல் போயிட்டு ஆக்சஸ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆக்சஸ் லிஸ்ட்டு, ஸோ ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டு வந்து நம்ம 1 to 99 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஸோ இதில் வந்து பர்மிட் ஆர் டினை சொல்லணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், டினை பண்ண போகிறோம், டினை. ஸோ அதுக்கப்புறமாக்க சோர்ஸ் அட்ரஸ் வந்து நம்ம சொல்லணும். சோர்ஸ் அட்ரஸ் வந்து 192.168.5.0. ஸோ இதுதான் என்னோட சோர்ஸ் நெட்வொர்க் அட்ரஸ். ஸோ அதோட சாஃப்ட்வேர் மாஸ்க் 250 ஒயில் கார்டு மாஸ்க் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். எஸ் 0.0.0.255. ஓகே, ஸோ இப்படி நம்ம டினை ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா இது டினை. பை டிஃபால்ட்டாக கீழே வந்து டினை ஆல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், பர்மிட் அதரை வந்து நம்ம அதர் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பர்மிட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஆக்சஸ் லிஸ்ட்டு 10. ஸோ பர்மிட் எனி. ஓகே, ஸோ நம்ம இது கொடுத்தாச்சு. பட் இதுக்கு ஆக்சஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ண மட்டும் பார்த்தாது, நம்ம எந்த இன்டர்ஃபேஸில் போய் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ வந்து இங்கே இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 1/0 IP
ஆக்சஸ் சரி ஆக்சஸ் குரூப் வந்து 10 அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ 10ல் வந்து நம்ம இன்னொன்று என்ன கொடுக்கணும்னா இன் ஆர் அவுட்னு சொல்லி கொடுக்கணும். இன்னுன்னா இங்கேருந்து பாக்கெட் இங்கே இன்னில் வரும்போது அப்ளை பண்ணணுமா, இல்லை இங்கேருந்து அவுட்டில் போகும்போது அப்ளை பண்ணணுமா அப்படின்றது. ஸோ நம்ம வந்து இங்கே இன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இன்னில் கொடுத்தோன்னா பாக்கெட் வரும்போதே டினை பண்ணிடும். அவுட்லனா நீங்கள் உள்ளே வந்து அது ப்ராசஸ் ஆகி ரிப்ளை வரும்போது தான் உங்களுக்கு வரும். ஆனால் ரிப்ளை வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன்ஸ் வந்து மாறிடும். சோர்ஸ் ஐபி வந்து உங்களுக்கு ரவுட்டர் 4 ஆகும். அப்போ வந்து இது ஒர்க் ஆகும். அப்போ இது நம்ம டினை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரவுட்டர் 5லேருந்து போயிட்டு இப்போ 4.1 வந்துட்டு சோர்ஸ் லூபேக் 0லேருந்து பிங் பண்ணோன்னா நமக்கு பிங் ஆகாது. அதே மாதிரி 2லேருந்து பிங் பண்ணனாலும் பிங் ஆகக்கூடாது, 3லேருந்து பிங் பண்ணாலும் நம்ம பிங் ஆகக்கூடாது. ஏன்னா 2 and 3ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து நம்ம எந்த அட்ரஸை டினை பண்ணியிருக்கோமோ அதான் கொடுத்துருக்கோம். ஸோ 192.168 5.1 5.2 5.3 ஸோ 5.0 நெட்ஒர்க்கே நம்ம அங்கே டினை பண்ணிட்டோம். பட் நம்ம லூபேக் 0 வந்து பாருங்கள் வேறு நெட்ஒர்க். ஸோ கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து பிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிங் ஆகும். ரைட்? இப்போ நமக்கு பிங் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டே நீங்கள் நேமில் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டில் வந்து நம்பர்லேயுமே எடிட் பண்ண முடியுது. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஐஓஎஸ், என்ன ஐஓஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. இப்போது அது மாதிரி இப்போ எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் ரேஞ்ச் வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சிண்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் லிஸ்ட்டில் நம்ம 100லேருந்து 199க்கு கிரியேட் பண்ணோன்னா தான் நமக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அஸ்யூஷுவல் பர்மிட் ஆர் டினை சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ரோட்டோகால், என்ன ப்ரோட்டோகாலை நம்ம டினை பண்ணலாம். அப்போ நான் ஒன்லி வந்து ஐசிஎம்பி பாக்கெட்டை மட்டும் டினை பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இல்லை டிசிபி மட்டும் டினை பண்ணணுமா பண்ண முடியும். மற்றதெல்லாம் அலோவ் பண்ணலாமா பண்ண முடியும். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி சோர்ஸ் அட்ரஸ், இந்த சோர்ஸ்லேருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறத மட்டும் ஃபில்டர் பண்ணனா அதையும் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த போர்ட் நம்பர், இப்போ டிசிபி ப்ரோட்டோகாலில் வந்துட்டு நம்ம டெல்நெட்டை மட்டும் டினை பண்ணுறோன்னா போர்ட் நம்பர் 23. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஈக்குவல் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்டாக அந்த போர்ட்டை வந்து மேட்ச் பண்ணுறது. கிரேட்டர் தன்னா அந்த போர்ட் நம்பருக்கு மேலே உள்ளதை அலோவ் பண்ணு ஆர் டினை பண்ணு. லெஸ் தன்னா அந்த போர்ட் நம்பருக்கு கீழே இருந்தது அப்படின்னா அதை வந்து அலோவ் பண்ணு ஆர் டினை பண்ணுன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. இல்லைன்னா என் ஈக்குவல், அதாவது நான் கொடுத்துருக்கிற போர்ட்டை தவிர மற்ற எது வந்தாலும் ஓகே எக்ஸப்ட் ஆஃப் த போர்ட் ஸ்பெசிஃபைட். அதுக்கப்புறம் ரேஞ்ச், ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தால் அலோவ் பண்ணுன்னு சொல்கிறேன். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை நம்ம எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா மெயினாக இந்த எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு த சோர்ஸ், அந்த சோர்ஸ்க்கு பக்கத்தில் அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுதான் வந்து அன்வான்டான பாக்கெட்டை வந்து ஃப்ளட் பண்ணாது. ஏன்னா பர்டிகுலராக அதை நம்ம டினை பண்ணணும். அதை நம்ம எங்கேயோ போய் டெஸ்டினேஷனாக தேவையில்லாமல் பாக்கெட் போகிறத விட்டு நம்ம க்ளோஸ் டு த டெஸ்டினேஷன் நம்ம பண்ண முடியும். இப்போ நான் ரவுட்டர் 4லேருந்து வர பாக்கெட்டை தான் நம்ம டினை பண்ண போகிறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இங்கே ரவுட்டர் 4ல் போயிட்டு இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை எடுத்துருவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அதனால் நோ ஐபி ஆக்சஸ் குரூப் இன். ஸோ நான் இங்கேயும் எடுத்துறேன். அதே மாதிரி இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். எக்ஸிட் நோ ஆக்சஸ் லிஸ்ட்டு 10. ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிங் ஆகணும். அது நம்மளது பிங் லூபேக் 0லேருந்து ஸோ பிங் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரவுட்டர் 5லேருந்து வர டிராஃபிக் தான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அதனால் நான் ரவுட்டர் 3 நியர்பை த சோர்ஸ்ன்றதுனால ரவுட்டர் 3ல் வந்து நான் வந்து அதை போய் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு கான்ஃபிக் டெர்மினல் ஆக்சஸ் லிஸ்ட். ஸோ 100க்கு மேலே தான் நம்ம கொடுக்கணும். கரெக்ட்? ஸோ நான் 110 தென் ஐம் கோயிங் டு கிவ் த பர்மிட். ஸோ நான் எந்த ஐபியை நான் வந்துட்டு டினை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகாலில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஐசிஎம்பி. ஸோ அட்ரஸ் வந்து என்ன அட்ரஸ் நம்ம கொடுக்குறோம், சோர்ஸ் அட்ரஸ்னால் ஹோஸ்ட், எந்த ஹோஸ்ட்லேருந்து சோர்ஸோட ஹோஸ்ட்னா 5.5.5.5 அதாவது லூபேக் 0 ரவுட்டர் 5ஓட லூபேக் 0லேருந்து வர்றதை சொல்கிறேன். அதே மாதிரி டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் வந்து நம்ம சொல்லணும். ஹோஸ்ட் வந்துட்டு இப்போ 192.168.4.1 அதாவது ரவுட்டர் 4ல் லூபேக் 1க்கான ஐசிஐபி பாக்கெட்டை மட்டும் நான் வந்து டினை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா?
ஸோ இது வந்து டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் 4.1க்கு மட்டும், அதாவது 5.5 லூபேக் 0லேருந்து இங்கே வந்து லூபேக் 1க்கு போகிற பாக்கெட்டை மட்டும் நான் டினை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் ஐசிஎம்பி, ஸோ நான் இங்கே வந்து பர்மிட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு இல்லையா, நான் இங்கே பர்மிட் வேணாம், நம்ம டினை பண்ண போகிறோம். ஓகே, டினை ஐசிஎம்பி எக்கோ பாக்கெட்டை டினை பண்ணுறேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. செகண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே வந்துட்டு டெல்நெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஐசிஎம்பி பண்ணோம் இல்லையா, இப்போ நான் டெல்நெட்டை டினை பண்ணணும்னா என்ன பண்ணணும், டெல்நெட் யூஸ் பண்ணுறது டிசிபி பாக்கெட். ஓகே, டினை டிசிபி. ஸோ டிசிபி போர்ட் நம்பர் டெல்நெட்டுக்கு வந்து 23 இல்லையா போர்ட் நம்பர், ஸோ ஈக்குவல் டு 23 அப்படின்னு சொல்லி டினை பண்ணுறேன். அதாவது என்னால் ரவுட்ரு 5லேருந்து, அதாவது லூபேக் 0லேருந்து எதுக்குமே வந்து, அதாவது இந்த அட்ரஸை மட்டும் டெல்நெட் பண்ண முடியாது. ஸோ மற்ற டெல்நெட்லாம் நான் அலோவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரவுட்ரு 3, ரவுட்ரு 1 இல்லை ரவுட்ரு 4லேயே வந்து மற்ற ஐபி அட்ரஸ் எல்லாம் டெல்நெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கே டினை கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா அலோவுக்கு பர்மிட், அதே மாதிரி எனி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமாக்க நம்ம பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா, இந்த அலோவ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம்னா, ஐசிஎம்பி எக்கோ வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க கமாண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம், டூ ஷோ ஐபி ஆக்சஸ் லிஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐசிஎம்பி 5ஓட ஹோஸ்ட்டு 4க்கான எக்கோவை டினை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ஐபி அட்ரஸை டெல்நெட் பண்ணுறதை டினை பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற டிசிபி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். மற்றது வந்து எல்லாமே ஹோஸ்ட்லேருந்து வந்ததுன்னா மற்றதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து கீழே வந்து டினை ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம மற்றதெல்லாம் அலோவ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ நம்ம அதையும் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாமே வந்து டவுன் ஆகும். சொல்லப்போனால் இதோட நெய்பரே வந்து டவுன் ஆயிரும். 5லேருந்து 3 கிலோ நெய்பரே டவுன் ஆயிரும். ஏன்னா அந்த பாக்கெட்டே சேர்த்து டினை பண்ணிடும். பை டிஃபால்ட்டாக கீழே டினை ஆல்ன்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால. ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஆக்சஸ் லிஸ்ட்டு 110 பர்மிட். ஸோ மற்ற ஐபி பாக்கெட்ஸ் பர்மிட் ஐபி எனி எங்கேருந்து எங்கே போனாலும் நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். டூ ஷோ ஐபி ஆக்சஸ் லிஸ்ட். ஸோ இது பாருங்கள், இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக. ஸோ இப்போ இதை நம்ம போய் அப்ளை பண்ணணும். எங்கே அப்ளை பண்ணணும், இங்கே அப்ளை பண்ணணும். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 1/0ல் அப்ளை பண்ணணும். ஓகே, இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 1/0 ஐபி ஆக்சஸ் குரூப்பு. ஸோ நம்ம ஆக்சஸ் லிஸ்ட் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், 110 அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம். ஓகே, 110. ஸோ எதில் இன்னில் கொடுக்கணும். கரெக்ட் 5 வந்து இங்கேருந்து வரும்போது இன்னில் நம்ம கொடுக்கணும். ஓகே ரைட், நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் எண்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரவுட்ரு 5லேருந்து, அதாவது லூபேக் 0லேருந்து ஹோஸ்ட் நம்பர் 4.1க்கு வர்ற எக்கோ பாக்கெட், அதாவது ஐசிஎம்பி பாக்கெட்டை டினை பண்ணியிருக்கோம். அப்போ ரவுட்ரு 5லேருந்து 4.1க்கு லூபேக் 0லேருந்து பிங் பண்ணோன்னா போகக்கூடாது. கரெக்ட். ஓகே, அதே மாதிரி அதை டினை பண்ணியாச்சு. அப்போ மற்ற லூபேக்லேருந்து பிங் பண்ணால் உங்களுக்கு பிங் ஆகணும். கரெக்டு, பிங் ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ரவுட்டர் 3 எங்கே செகண்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம், டினை ஹோஸ்ட், அதாவது லூபேக் 0ஓட ஐபியிலேருந்து ஹோஸ்ட் 4.1 டெல்நெட் பண்ணனா டினை பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ரவுட்டர் 5லேருந்து டெல்நெட் இந்த 4.1 சோர்ஸ் இன்டர்ஃபேஸ் வந்து லூபேக் 0. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆக்சஸ் டினைடாக இருக்கும் ரைட்.
ஆமாம், ஆக்சஸ் வந்து டினை ஆகிருக்கு. ஓகே, அதுவே வந்துட்டு இந்த ஐபியில் இதே லூபேக்லேருந்து மற்ற ஐபியை வந்து பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அலோவ் ஆகணும். சரி ரைட், இங்கே பாருங்கள் பாஸ்வேர்ட் ரெக்வர்ட் அப்படின்னு சொல்லி வருது. சாரி. ஸோ நம்ம கொடுத்த கமாண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஐசிஎம்பி மட்டும் டினை ஆகுது. அதே மாதிரி அதோட டெல்நெட் இது மட்டும் டினை ஆகுது. மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு மற்ற டெல்நெட் மற்ற ஐசிஎம்பி பாக்கெட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரவுட்டர் 5லேருந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கண்டிஷன்ஸை மட்டும் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் இருந்தால் க்ளோஸ் டு த டெஸ்டினேஷன் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் இருந்தால் க்ளோஸ்டு டு த சோர்ஸ். ஸோ அதே மாதிரி நேம்டு அண்டு நம்பருக்கு இடையில என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம்டில் வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும், நம்பரில் மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஓல்டு ஐஓஎஸ். இப்போ நியூ ஐஓஎஸில் ரெண்டுமே எடிட் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.